திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது நடிகர் திலகத்தின் அழியாத காதல் காவியம் வசந்தா மாளிகை படத்தை பற்றி பார்ப்போம். வசந்தா மாளிகை திரைப்படம் 1972 செப்டம்பர் 29 வெளியானது. 1971 கே. பிரகாஷ் ராவ் தெலுங்கில் பிரேம் நகர் என்ற படத்தை இயக்கினார். கௌசல்யா தேவி எழுதிய கதைக்கு ஆச்சாரியா ஆத்ரேயா திரைக்கதை அமைத்தார். இவர் எழுதிய பல கதை திரைக்கதை தமிழ் படமாக்கப்பட்டுள்ளன. கே. பாலச்சந்திரன் அவர் ஒருத்தர் கதை தெலுங்கில் ரீமேக் செய்தவர். ராமாநாயுடு சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நாகேஸ்வரராவ் வாணிஸ்ரீ நடிப்பில் பிரேம் நகர் தயாரானது. கே.வி. மகாதேவன் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டானது. படமும் மகத்தான வெற்றியை பெற தமிழில் அதனை ரீமேக் செய்ய திட்டமிட்டனர். சிவாஜியை ஹீரோவாகவும் ஜெயலலிதாவை ஹீரோயினாகவும் நடிக்க வைப்பதென இருந்தன. இந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மா சந்தியா மரணமடைந்ததால் ஜெயலலிதா நடிப்பதில் சிக்கல் ஏற்பட தெலுங்கில் நடித்த வாணிஸ்ரீயை தமிழில் ஒப்பந்தம் செய்தார். கே.வி. மகாதேவன் தமிழ் படத்துக்கும் இசையமைத்தார். அந்த படம்தான் வசந்தா மாளிகை. கதையை பற்றி பார்ப்போம். குடியை தவிர எந்த லட்சியமும் இல்லாத ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் அழகான பெண் ஒருத்தி குறுக்கிடுகிறாள். குடியை மறந்து புதிய மனிதனாக மாறுகிறார். தன மனம் கவர்ந்தவர்களுக்காக மாளிகை ஒன்றை கட்டுகிறார். அவர் மனம் கவர்ந்தவள் யார் என்று அந்த பெண் கேட்கிறார். அது நீதான் என்று சொல்லுகிறான். சதி காரணமாக தான் விரும்பிய அவளை சந்தேகப்படுகிறான். மனமுடைந்த அவள் அவனை விட்டு பிரிந்து போகிறாள். நோய் அவனை வாட்டுகிறது. அவள் வேறு ஒருவனுக்கு மணமகளாக போகும்போது சந்தர்ப்பம் அவளை அவனிடம் அழைத்து வருகிறது. விஷம் அருந்திருக்கும் அவனை அவள் காப்பாற்றுகிறாள். இறுதியில் இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். வசந்த மாளிகை படத்தில் இறுதியில் சிவாஜி இறந்து போவது போல் காட்சி எடுத்தார்கள். ரசிகர்கள் அதனை விரும்பாததால் கிளைமேக்ஸை இருவரும் ஒன்று சேர்வது போல் மாற்றி அமைத்தனர். கேரளாவில் அவன் இறப்பது போன்ற காட்சிகளை கிளைமேக்ஸில் படம் ஓடியது. கே.வி. மகாதேவனின் இசையும் பாடல்களும் படத்தின் பெரும் பலமாக அமைந்தது. பாடல்கள் எல்லாம் ஹிட்டானது. அதை பற்றி பார்ப்போம். யாருக்காக யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகிறேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் 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 கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ விலையில்லா மாளிகை உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ கலைமகள் கை பொருளே. குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே பெருங்குடிமகனே. அடியம்மா ராசாத்தி சங்கதி என்ன மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே. இந்த படத்தில் அடியம்மா ராசாத்தி பாடல் இடம்பெறவில்லை. ரிக்கார்ட் பிளேயர் பதிவு செய்துள்ளனர். சிவாஜி நடித்த படங்களில் முதல் முறையாக ஸ்லோ மோஷன் காட்சியில் இடம்பெற்றது மயக்கம் என்ற பாடல் காட்சியில் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை, சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி ஆகிய திரையரங்கில் வசந்தா மாளிகை தொடர்ச்சியாக 271 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஓடி சாதனை படைத்தது. கிரவுன் புவனேஸ்வரி 140 நாட்கள், சாந்தியில் 176 நாட்கள் ஓடியது. மதுரையில் நியூ சினிமா 200 நாட்கள் மேல் ஓடி சாதனை படைத்தது. தமிழ்நாட்டில் படம் வெளியான போதே இலங்கையிலும் படம் திரையிட்டனர். இலங்கை யாழ் விஜாவில் 208 நாட்களும், இலங்கை கேபிட்டலில் 287 நாட்களும், இலங்கை 14 தியேட்டர்களில் 50 நாட்கள் மேல் ஓடியது முதல் படம். 2 தியேட்டர்களில் 200 நாட்கள் ஓடியது முதல் படம். பல்வேறு சாதனை வசந்த மாளிகை படைத்தது. 2013, 2019 வசந்தா மாளிகை டிஜிட்டலில் மேம்படுத்தி வெளியிட்டனர். 3 முறை ஒரு படத்தை டிஜிட்டலில் சவுண்டு வித்தியாசத்தில் வெளியிட்டனர். படம் பெரும் லாபத்தை கொடுத்தது. டி. ராமாநாயுடு விஜயா சுரேஷ் கம்பெனிஸ் வழங்கும் வசந்தா மாளிகை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, நாகேஷ், பாலாஜி, சகுந்தலா மற்றும் பலர் நடித்துள்ளனர். இசை கே.வி. மகாதேவன், பாடல்கள் கண்ணதாசன், இயக்கம் கே.எஸ். பிரகாஷ் ராவ்.
இலங்கையில் யாழ் நகர் வெலிங்டன் 208 நாட்களும், லீடோ 28 நாட்களும், மொத்த வசூல் 5,54,419 ரூபா. யாழ் நகரில் முதலாக 5 லட்சத்தை தாண்டிய படம் வசந்த மாளிகை. 2வதாக பைலட் பிரேம்நாத். 3வதாக உத்தமன். 5 லட்சத்தை தாண்டி ஓடிய படம். அன்றைய காலத்தில் ஒரு பிரிண்ட் வைத்துக்கொண்டு அரை மணி நேரம் முன்னும் பின்னும் வைத்துக்கொண்டு 2 தியேட்டர்களில் ஒரு பிரிண்டை வைத்து ஷிஃப்டிங் முறையில் படம் போட்ட முதல் படம் வசந்த மாளிகை. சென்னை மற்ற ஏரியாக்கள் மூலம் வசூல் தொகை 1 கோடிக்கு மேல் வசூல் செய்தது. வசந்த மாளிகைக்கு ஒரு காதல் காவியம், அழியாத ஓவியம், என்றும் நினைவிருக்கும் வசந்த மாளிகை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.